இதோட சார்ட் வந்து மொத்தமாக விழுந்தது பார்த்து உங்களுக்கு வேறு ஐடியாஸ் வந்து தோணலாம். போன புல் மார்க்கெட்டோட டாப்பில் வந்தான் இந்த பென்கியூ வந்து. இப்போ பேங்கோலின் 2 சென்ட் கீழே போனோடனே வாங்கின கும்பல் ஹீல்டி ஆக்க வாங்கல. இப்போ நம்ம கேமிங் சைட் மூவ் ஆகும். டாமியா ஆன்லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சார்ட்டே பாருங்களேன். $400 பக்கம் இப்போ அவலான்ச் எக்கோசிஸ்டமில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். This is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோவில் நம்ம Avalanche ecosystem projects பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Why Avalancheன்னு வந்து பார்த்தீங்கன்னா போன புல்ரனில் 2021 ட்ரெண்டான 3 வார்த்தைகள் 3 பெரிய பிளாக் செயின் சொலோனா, அவலான்ச்சி, டெரா லூனா. அதில் சொலோனா பெரிய ஹைட்ஸ் வந்து போயிருந்தது போன புல்ரன்லேயே. அதுக்கப்புறம் பியர் மார்க்கெட்டில் கம்ப்ளீட்லி வந்து செத்துட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லேட்டரான 100 ஏக்கர் மாதிரி எழுந்து உட்காந்து இப்போது அகெயின் ஆல் டைம் ஹைஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சொலோனா மீம் காயின்ஸ்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி எக்கோசிஸ்டம் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரா லூனா போன புல் மார்க்கெட்லேயே அது காலி. அது கிட்டத்தட்ட அதில் இருந்த பெரிய ப்ராப்ளம் அந்த டெரா லூனாவோட ஒர்க்கிங் மாடியூல்லே ப்ராப்ளம் ஆனது வந்து இருந்தது. தேர்டு அவலான்ச்சி ஏவாக்ஸ் போன புல்ரனில் ஒரு $250 இருந்து கிட்டத்தட்ட ஒரு $10,000 வந்து போயிருந்தான். லேட்டராக இந்த பியர் மார்க்கெட்டோட பாட்டமாக ஒரு $1,000 கீழே ஒரு $750 அந்த மாதிரி போயிருந்தானா இந்த ஜான்வரி 2024 ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஒரு ரன் அப் கிரிப்டோ மார்க்கெட்டில் பார்த்துருந்தோம். நல்லா போச்சு. சொலோனா நல்லா அப்போ தான் பம்ப் ஆச்சு. ஏவாக்ஸும் அது கூட வந்து நல்லாவே வந்து பம்பாக இருந்தது. அவலான்ச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா மீம்லாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் காக்கினோ அப்படின்னு ஒன்று பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப்பில் தான் லான்ச் ஆச்சு. லேட்டராக ஒரு சில மில்லியன்ஸ் வந்ததும் தான் காயின் மார்க்கெட் கேப்பில் லான்ச் ஆச்சு. காயின்கேக்குள்ளே $25-30 மில்லியன் லான்ச் ஆனது. கிட்டத்தட்ட அங்கேருந்தே ஒரு 10x வந்து பண்ணியிருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எக்கோசிஸ்டமாக ஆவெக்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கா. ஸோ அதனால தான் அவலான்ச் எக்கோசிஸ்டம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, கேமிங்கில் என்ன இருக்குது, ஆர்டபிள்யூஎல் என்ன இருக்குது, டிஃபைல என்ன இருக்குது, மீமில் என்ன இருக்குது, எல்லாமே வந்து பார்க்கலாம். எதுலெல்லாம் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், எது நல்ல க்ரோத் பாசிபிள். பர்சனலாக நான் இந்த வீடியோவில் லைவாக இன்வெஸ்ட்டாக வந்து போகிறேன் அவலான்ச் எக்கோசிஸ்டமில். அண்ட் மெயினாக அவலான்ச் கேமிங்கில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறான். கேமிங்காக அவன் தனி ஹப் மாதிரி வச்சு, ஹப்னா அது காயின்லாம் இல்லை, பட் இவனே கேமிங் அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணி அதுக்குன்னு தனி வெப்சைட்லாம் வச்சுருக்கான். அதை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. என்னெல்லாம் டிஃபை ப்ராசஸர் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மீமு கேம்னு 1 by 1 போகும். அண்ட் ஹை மார்க்கெட் கேப்பு, மிட்டு, ஸ்மாலு, மைக்ரோ கேப்னு எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இந்த பென்கியூ வந்து அவலான்ச்சோட டிஃபை ஹப்பாக மெயின் டிஃபை ப்ராஜெக்டாக இருந்துகிட்ருக்கு. பை மார்க்கெட் கேப்பாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய யூட்டிலைசேஷன் இன் மீன்ஸ் ஆஃப் அந்த டோட்டல் லிக்விடிட்டி லாக்டு. இப்போ ஏன்னா ஒரு பிளாக் செயின் அப்படின்னு இருக்குன்னா அதில் டிஃபை ப்ராஜெக்ட், கேமு, மீம்னு ஏகப்பட்டது இருக்கும். ஒரு பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு யூஸபிளான ஒரு மெயின் லேயரு. அதில் எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ தானே அந்த பிளாக் செயின் எந்த அளவுக்கு யூஸபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு அது வளர்ச்சி நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அவலான்ச்சில் அது ஏற்ற மாதிரி நிறைய டிஃபைலையாக இருக்கட்டும், கேம்லையாக இருக்கட்டும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பில்ட் ஆகுது. இந்த பென்கியூ கரண்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் 100 வேல்யூடு நான் வந்து நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இதோட சார்ட் வந்து மொத்தமாக விழுந்தது பார்த்து உங்களுக்கு வேறு ஐடியாஸ் வந்து தோணலாம். போன புல் மார்க்கெட்டோட டாப்பில் வந்தான் இந்த பென்கியூ வந்து. கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட் அந்த மாதிரிலாம் வந்து போயிருந்தான். லேட்டரான் ஃபுல்லாக ஃபாலோ ஆயிருக்கா. இந்த சார்ட்டை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பிக்சரான தெரியும். இந்த பியர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட $0.005 கிட்டத்தட்ட ஒரு 5 பைசா அந்த மாதிரி நினைக்கிறேன். அங்கேருந்து இந்த ஜான்வரியில் ஒரு பம்ப் வந்தது பார்த்தீங்களா. அந்த ஜான்வரி பம்ப் டயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.005 ஒரு $3 அந்த மாதிரி வந்து போயிருக்கான். இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா $1 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது. மெயினாக இந்த பென்கியூவில் அதிகமான யூட்டிலைசேஷன் நடக்குது. கிட்டத்தட்ட $700 மில்லியன் வந்து வேல்யூ லாக்டு ப்ரொபோசிஷனில் இருக்குது. லிக்விட் ஸ்டேக்கிங் அண்ட் இந்த லெண்ட் அண்ட் பாரோலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆக்டிவிட்டிஸ் ஆனது இந்த பென்கியூவில் நடக்குது. பென்கியூ ஒரு நல்ல ஒரு லார்ஜ் கேப். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 10x மினிமம் வந்து போயிடும். அவலான்ச் நல்லா பூம் ஆச்சுன்னா ஒரு 30-40x கூட பென்கியூவில் வந்து பாசிபிள். அவங்க பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ஆகும் நான் வந்து நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பேங்கோலின். பென்கியூக்கு முன்னாடியே பேங்கோலின் வந்தான். பட் பேங்கோலின் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இனிஷியலாக ஒரு $2-3 தான் பியர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்டு நான் இதுதான் முடிஞ்சிச்சு நினச்சேன். ஏன்னா போன புல் மார்க்கெட்டில் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். லேட்டரான் ஃபுல்லாக வந்து 2 சென்ட்டுக்கு வந்திருக்கான். 2 சென்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு
20x மேலே. இதுதான் கைஸ் பியர் மார்க்கெட் அக்யூமுலேட் பண்ணால் இன்னுமே கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி சார்ட்டில் தான் வந்துருக்கும். அது எது ஆக்டிவாக இருக்குது, எது நல்லா பில்ட் பண்ணுறாங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஜாக்பாட் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா வந்து போயிருக்கான். ஒரு 50 மடங்கு, இன்னுமே கூட இந்த இடத்துலேருந்து ஒரு 5 மடங்காவது போவான் இந்த அவலான்ச் பூம் ஆகும் போது. ஸோ இதுதான் பேங்கோலின் விட எனக்கு பென்க்யூ பர்சனலாக நான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பேங்கோலினும் 50 மில்லியன் மார்க்கெட் கேப் இருக்குது. இதில் வேல்யூ லாக்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60 மில்லியன் தான். பட் 10 டைம்ஸ் பென்க்யூவில் அதிகமாக லாக் இருக்குது. பினான்ஸ்லேயும் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பென்க்யூ நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஸ்மால் கேப்ஸ்லாம் கூட நிறைய பேர் ஷில் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த அவலான்ச்சில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீல்டு யாக், இது பெருசாக எனக்கு வந்து தோணலை. அதுக்கு நான் பென்க்யூலே போட்டுருவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இதோட சப்ளை ரொம்ப கம்மி, அதனால ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி காட்டும். ரீட்டைலர்ஸ் உள்ளே வரும்போது பெருசாக அதிகமான ப்ரைஸ் இருக்க காயினை வந்து வாங்க விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன். இங்கே பாருங்கள், இப்போ பேங்கோலின் 2 சென்ட் கீழே போனோடனே வாங்கின கும்பல் ஹீல்டியாக்கை வாங்கலை. ஏன்னா பேங்கோலின் அங்கேருந்து ஒரு 50 மடங்கு பண்ணுச்சு. பட் ஹீல்டியாக் $200 மேக்ஸிமமாகவே ஒரு $1000 தான், 4 மடங்கு தான் போயிருக்கு. மேபி நீங்கள் நினைக்கலாம் $400 வாங்கி $4000 போனாலும் பெருசுன்னு. அது 10 மடங்கு தான். நீங்கள் 2 சென்ட்டில் வாங்கி 20 சென்ட் போனாலும் 10 மடங்கு தான். ஸோ அதனால் இந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி ஆனது வந்து இருக்குது. ஸோ ஹீல்டியாக்கில் பெருசாக நான் விரும்ப மாட்டேன். மேபி நிறைய அமௌண்ட் இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணி போனோன்னா நீங்கள் வந்து போடலாம். இதை தாண்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கியாக எனக்கு பட்டுறனால இதோட டிஃபைல நிறுத்திப்போம். நெக்ஸ்ட் நம்ம மீம் பார்ப்போம், லாஸ்ட்டாக கேம் பார்ப்போம். இல்லாமல் படி வந்து பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷனில் சொலோனா இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 150 ப்ரோட்டோகால்ஸ் மேலே இருக்குது. $6 பில்லியன் மேலே டோட்டல் வேல்யூ லாக்ட். இப்போ அவலான்ச்சில் 410 ப்ரோட்டோகால்ஸ் ஆனது பில்ட் ஆகிருக்கு. ஆக்டிவ் அட்ரஸஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சொலோனால பெரிய பூம் வந்தனால அந்தளவுக்கு அட்ரஸஸ் ஆனது வந்து கிரியேட் ஆகப்பட்டிருக்கு. அண்ட் இதுலேயுமே டிவிஎல் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருந்துட்டு இருக்கான். இப்போது சொலோனா அவலான்ச்சோட ஃபுல் கிராஃப் ஆனது வந்து நம்ம வந்து பார்ப்போம். போன புல்ரனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 பில்லியன் மேலே வந்து போயிருக்கான். அப்புறம் இந்த பியர் மார்க்கெட்டில் ஃபுல்லாக நல்லா குறவாகி ஒரு 500 மில்லியனுக்கும் குறவாக வந்துட்டான். இப்போ பெருசாக க்ரோத்தே இல்லை, மொத்தமாக அப்படியே சைட் வேஸில் தான் போயிட்டுருக்கு. மறுபடியும் ஒரு பூம் வரும்னு நான் வந்து நம்புகிறேன். இதே நீங்கள் சொலோனா சார்ட்டில் நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து புரியும். இப்போ செயின்ஸ் வந்து போய்க்கலாம். இப்போ சொலோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா போனாட்டி 10 பில்லியன், அவாக்ஸு 10 பில்லியன் போனான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் அவாக்ஸ் அளவுக்கு தான் இவனும் போயிருக்காங்க கிட்டத்தட்ட. பேர் மார்க்கெட்டில் பாருங்கள், அவாக்ஸ் விடவும் கம்மியாக வந்து போயிருக்கு. லேட்டரான் பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அவாக்ஸில் இந்த மாதிரி ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அதை நான் நம்புகிறேன். அண்ட் ஏன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஃபர்தராக சொல்லும் போது புரியும். அதுக்கு முன்னாடி சின்னதாக நடுவில் ஒரு ஃபன்னுக்காக மீம்ஸ் சைடில் அவாக்ஸ் சைடில் வந்து போவோம். மீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கினுவே ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் காக்கினோலேயே சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்க்குறேன். ஏன்னா சொலோனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொலோனா கூட தான் அவாக்ஸை கம்ப்ளீட்டாக வந்து ஒப்பிடவே முடியும். சொலோனா எக்கோசிஸ்டம் நான் வந்து கொடுத்துருக்குறேன். சொலோனாவில் இருக்க பிக்கெஸ்ட்டு ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் வித் ஃபேட் தான். இதை நாங்கள் டாலரில் வச்சுக்கிறேன். மேபி சில பேருக்கு ஈஸியாக டாலரில் இருந்தால் புரியும் நான் நம்புகிறேன். ஐஎன்ஆரா டாலரா எது கம்ஃபர்டபுளாக நெக்ஸ்ட் வீடியோஸில் காட்டலாம், அதுவும் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போது டாக் ஃபேட்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2.5 பில்லியன் வந்து இருக்குது. இதே வந்து நம்ம இப்போது காக்கினுக்கு வந்தோன்னா வெறும் 80 மில்லியனில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்குக்கு மேலே காக்கினு போனால் தான் டாக் வித் ஃபேட்டோட மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் இதுவே அண்டர் வேல்யூட். இது நான் நிறைய மீம்ஸ் சூஸ் பண்ணலை, 1-2 மீம் தான். டிஃபைலையும் 1-2 தான். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமுஷான நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அவலான்ச்சிலே போடுற மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் சூஸ் பண்ணக்கூடிய மீம்னு வந்து பார்த்திங்கன்னா கிம்போவாக இருக்கட்டும், இந்த காக்கினுவாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அவாக்ஸ் டீம் சம்வே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிம்போவுமே டீசெண்டாக வந்து இருக்க மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆகுது. காக்கினு என்ன எக்ஸ்சேஞ்சில் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பிட்ஜெட்டு, எம்எக்ஸி கேட் அதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ நம்ம கிம்போ வந்து பார்க்கலாம். அது வந்து ஓரளவுக்கு டீசென்ட் கேப்பு இந்த கிம்போ வந்து ஒரு மைக்ரோ கேப், ரொம்ப ஸ்மால் கேப் மீம் அவலான்ச்சிலன்னு எடுத்துக்கலாம். ஏன் இதை நான் சூஸ் பண்ணால் ரொம்ப நாள் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட எத்தனையோ டெசிமல்ஸ் 0.4086 அழகாக ஒரு 10x அப்படிங்கிறது வந்து பண்ணியிருந்தது. காயின்கேக்கோவில் லிஸ்ட் ஆனதுலேருந்தே இந்த அவலான்ச்சி ரன்அப்பில் அகெயின் அந்த மாதிரி ஒரு ரன்அப் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட 2 மேஜர் பிக் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் பெரிய லிஸ்ட்டே வந்து இருக்குது. பார்ட் 2 வீடியோ என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். டிஃபைல பென்க்யூ சொல்லியிருந்தேன். ஜோவும் கண்டிப்பாக நம்மளால் மிஸ்ஸே பண்ண முடியாது. ஜோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அவாக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கான். ஒரு மெயினான ஒரு டெக்ஸ் இந்த ட்ரேடர் ஜோ இவந்துமே. பட் எனக்கு ப்ரைஸ் வைஸ் எந்த அளவுக்கு இது
பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல, பட் ஒரு 10x வெரி மச் பாசிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பினான்ஸில் வந்து இருக்குது ஜோ அப்படின்னு வந்து பார்க்க முடியும். டிவிஎல்லும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருக்கு. மார்க்கெட் கேப் இப்போ 100 மில்லியனில் இருக்குது. கம்பேர்ட் டு ஜோ எனக்கு பென்கியூவில் நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், பட் ஸ்டில் ரெண்டுமே ஒரு டீசெண்டான ஒரு பிக்ஸ் தான். சரி, இப்போ நம்ம கேமிங் சைடு மூவ் ஆகும். ஏன்னா கேமிங்கில் தான் அவாக்ஸ் ரொம்ப அதிகமாக மும்மரமாக இருக்குது. இதுதான் அவலான்ச்சியோட ட்விட்டர் ஹேண்டில். கேமிங் ஆன் அவாக்ஸ்னு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னொரு ட்விட்டர் ஹேண்டில் வரும். இது கம்ப்ளீட்டாக இந்த அவலான்ச்சியோட டீமோட ட்விட்டர் ஹேண்டில் தான். இதுவுமே கேமிங்காக ஒரு தனி சப்சைட்டும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. இதில் இவங்க அவலான்ச்சியில் இருக்கக்கூடிய டாப் கேம்ஸ் எல்லாமே ஃபீச்சர் பண்ணி என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த வெப்சைட்டு. ஏன்னா எல்லா பிளாக் செயின்ஸ்க்கும் தெரியும் கேமிங் ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு. டிஃபை விடவும், ஆர்டபிள்யூஏ விடவும், ஏஐ விடவும் அதிகமான டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா நரேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் தான் இருக்கும். ஏன்னா கேமிங்கில் நிறைய யூசர்ஸ் அப்படின்னும் கேமிங்கில் தான் இருக்காங்க கம்பேர்ட் டு டிஃபை ஆர் எனிதிங் எல்ஸ். ஸோ அதனால் கேமிங்கில் சுயி கூட நான் நெக்ஸ்ட் வீடியோ கேமிங் எந்தளவுக்கு மும்மரமாக பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறேன். அவங்க ஒரு கன்சோலே லிட்ரலாக பில்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்ம கேம்ஸ் அப்படின்னு அவலான்ச்சில் வந்து கொடுத்தோம்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கும். நிறைய இதுக்கு டோக்கன்ஸே வரல, நிறைய இதுக்கு டோக்கன்ஸ் ஆல்ரெடி வந்துருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஷார்ப்னல். இந்த ஷார்ப்னல் நிறைய பேர் ஷில் பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இந்த அலெக்ஸ் பெக்கர் யூடியூப்பில் பெரிய யூடியூபர் கிரிப்டோவில் அவரு கூட ஷில் பண்ணியிருப்பார். பட் நான் இன்னுமே வாட்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன், இன்னுமே இது வந்து வாங்கலை. ஏன்னா இதோட ஃபுல்லி சப்ளை ஆனது பெரிய லெவலில் அன்லாக் ஆக வேண்டியது இருக்குது. 3 பில்லியன் இதோட டோட்டல் சப்ளை, பட் 1 பில்லியன் கூட இன்னும் அந்த அன்லாக் ஆகலை. ஸோ அதனால் பட் கொஞ்சம் லாங் அன்லாக் தான், பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து டம்ப் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓரளவுக்கு ஆச்சு. மேபி வாங்குறதா இருந்தால் இந்த இடத்துலேருந்தே கூட நீங்கள் வந்து டிசிஏ பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு பர்சனலாக பெரிய லெவல் வாங்கலை. பட் இந்த கேம் பார்க்க சூப்பராகவே வந்து இருக்குது. ஷார்ப்னல் இதோட ட்ரெய்லர்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். ப்ரீ ஆல்ஃபா இப்போதைக்கு சின்ன சின்ன வேர்ஷன்ஸும் வந்துட்டுருக்கு ஷார்ப்னல் செக் அவுட் பண்ணுறதுக்கு. ஸ்பெல் பான்மே அந்த மாதிரி தான், இன்னும் இதோட டோக்கன் அப்படிங்கிற காயின் வரல. டாமியா ஆன்லைன் இது காட்டுறேன் பாருங்களேன். டாமியா ஆன்லைன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார்ட்டே பாருங்களேன். போன புல் மார்க்கெட்டோட ரொம்ப டாப், கிட்டத்தட்ட பியர் மார்க்கெட் ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்தான் ஒரு 30 சென்ட், அதாவது 30 ரூபா கிட்ட வரைக்கும் வந்து போயிருந்தான். இந்த பியர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30 பைசா 100 மடங்கு கம்மியாயிட்டான். 30 பைசாலேருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆக்டிவாக டீம் பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா பார்த்தாங்கன்னா ட்ரேடர்ஸ் எல்லாம் அச்சு தூக்கி விட்ருவாங்க. 30 பைசாலேருந்து கிட்டத்தட்ட 6 ரூபா வந்து போயிருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்னுமே வந்து இருக்குது. ஆனால் 6 ரூபாயிலேருந்து இப்போ அகைன் ஒரு ரூபா வந்துட்டா, அது வேறு விஷயம். இதுவுமே நான் வந்து போன புல் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ண ப்ராடக்ட் தான். கேம் ஆஹா ஓஹோலாம் இல்லை, பட் அவாக்ஸ் டீம் வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்க ஒரு கேமு. இவங்களும் வந்து ரொம்ப வருஷமாக பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டீமும் லெஜிட்டாக வந்து நடந்துகிட்ருக்கனால ப்ரைஸ் ஆனது நல்ல பம்ப் பார்த்தோம். ஆல்ரெடி இவனோட லான்ச்சர் இவனோட கேமே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் டவுன்லோட் பண்ணுற மாதிரிலாம் வந்து சொல்கிறேன். எபிக் கேம்ஸில் தான் நிறைய கேம்ஸ் ஆனது வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பிளாட்ஃபார்மில் தான். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு அவனோட இதில் வேறு என்ன கொடுத்துருக்கான் பார்க்கலாம். டாமி நான் பர்சனலாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னா மேபி ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான அமௌண்ட் வேணால் ரிஸ்க் பண்ணுவேன். பட் பெருசாக அது எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படலை. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து என்னால் அவாக்ஸில் எக்கோசிஸ்டமில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னும் போது ஒரு சிலர் தான் என்னால் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு $10 $20 போட்டு வைப்பேன். நான் ஒரு டோட்டலாக ஒரு $500 நான் அவாக்ஸ் எக்கோசிஸ்டமில் போட்டு வைக்கிறது தான் இருந்தேன்னா. ஒரு $20-30 போடலாம். பல்சர் இன்னும் வரல, பட் இவன் கேம் விளாட்னா ஹேட்ராப்லாம் கொடுக்குறதா வந்து சொல்கிறேன். இவன் காயின் வந்து ரிவார்டாக கொடுக்குறதா வந்து இவன் தான் பெரிய ஹைப்பானது வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த பேட்டில், இந்த ப்ராவிடன்ஸு, ஃபேபிள் பான் இது எல்லாமே வந்து இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மெட்டா டிஓஎஸ் அப்படின்னு ஒரு இதுவுமே வந்தது ரீசெண்டாக. அவந்துமே இந்த அவலான்ச்சி ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ராப் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கான் அவனோட கேம்ஸ் விளாட்றவங்களுக்கு. டிஃபை கிங்டம் அனதர் ஹியூஜான ஒரு எக்ஸாம்பிள். இதை வந்து பாருங்களேன். டிஃபை கிங்டம்ஸ் ஜுவல் போன புல்ரனில் கிரேசியான ஒரு ஹைப், எல்லா யூடியூபர்ஸும் சேர்த்து பயங்கரமான ஹைப் ஏற்றி விட்டாங்க. மார்க்கெட் கேப் அண்ட் இது வால்யூமே பாருங்கள், கிட்டத்தட்ட 1 பில்லியன் மேலே. இத்தனைக்கும் 1 பில்லியன் வந்து அன்லாக்டு இதுவுக்கே அவ்வளோ மார்க்கெட் கேப். அப்போ அன்லாக் இந்த லாக்டு சப்ளை எல்லாம் சேர்த்து ஒரு 5 பில்லியன் 10 பில்லியன் கூட மார்க்கெட் டோட்டல் எஃப்டிவி வந்து இருக்கும் போல். இதுதான் ஒரு ரீட்டைலர் உள்ளே வந்தாங்கன்னா பெரிய ஒரு யூஃபோரிக் மார்க்கெட்டோட பீக் டைமில் இந்த அளவுக்கு தான் கிரேசியான ஒரு வேல்யூவேஷன்ஸ் மார்க்கெட் கேப் ஆனது ப்ராடக்ட்ஸ் ரீச் பண்ணோம். வால்யூமும் பாருங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியனில் நடந்திருக்கு. அதோட இந்த டம்ப் அப்பெல்லாம் எந்த அளவுக்கு பீப்புள் வந்து இதை வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த வால்யூம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த இடத்துலலாம் பார்த்துருந்தேன் எங்கேயோ வந்து ஒரு 200 மில்லியன் வால்யூம்லாம் நடந்துருந்தது. ஒரு கிரேசியான ஒரு வால்யூமானது வந்து பில்டப் ஆகி பயங்கரமாக வந்து நடந்துட்டு இருந்தது இந்த டிஃபை கிங்டம்ஸில். பட் பியர் மார்க்கெட்னு வரும்போது நோ மர்சி, லிட்ரலாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு $20 மேலாம் போயிருந்தா. பியர் மார்க்கெட்டில் பாருங்கள் 20 சென்ட் 10 சென்ட் வந்து போயிட்டாங்க. எவ்வளோ மடங்கு கீழே அப்படின்னே எனக்கு தெரியல, எனக்கு மேக்ஸ் வராது. ஸோ மேக்ஸ் 10 சென்ட்டில் இருந்து ரீசெண்டான இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 சென்ட்டு போயிருக்கான். ஓகே, ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை கம்பேர்ட் டு இந்த டாமிலாம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இல்லையா. பட் ஆனால் இவன் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா டாமியோட சார்ட் வந்து கிளியர் சார்ட். இவன் வந்து பேக் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, டிசிஏ பண்ணி சின்னதாக வந்தாலே அடிச்சு விட்ருவாங்க. அந்த தான் பின்னாடி இருக்க சைக்காலஜி. இதில் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் ஹைப் இருந்து மேபி ஒரு $50 போடுவேன். அந்த $500 கணக்கில் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக. ஏன்னா ஏதோ ஒரு பம்ப் ஆனது வந்து நடப்பான். வால்யூம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு பாருங்க. $1,00,000 கூட வால்யூம் நடக்கல. டிவியெல்லாம் ஒன்றும் இல்லை, டிசாஸ்டரஸாக வந்துருக்கு. ஸோ அதனால் போனால் போகணும் கேம்பிள் மாதிரி ஒரு $50 தான் போட முடியுமே தவிர இதில் லெஜிட்டிமேட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நான் பெரிய அளவில் வந்து பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சில்லா அப்படிங்கிறது பெரிய ஹைப்பில் வந்து அவலான்ச்சியில் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மெட்டா டிஓஎஸ் இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் ஆனது. இது ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப கம்மியான சப்ளையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் நடந்தது. 2-3 மில்லியன் வரைக்கும் போயிருந்தது. லேட்டரான வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நல்லா வந்து டம்ப் ஆகிட்டான். ஸோ அதனால தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைட்வேஸில் போகும்போது தான் நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும். நான் ஏன் மெட்டா டிஓஎஸில் இன்ட்ரெஸ்டடாக வந்து சொல்கிறேன், நான் ஷேர் பண்ணுறேன்னா இதுவுமே ரொம்ப இதுவாலாம் இல்லை. பட் அவலான்ச் டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்கனால நம்மளுக்கு இந்த டாமி மாதிரிலாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அவாக்ஸ் அவலான்ச்சு கிட்டேருந்து மைக்ரோசாஃப்ட் கூகுள் கிட்டேருந்து தான் கிராண்ட் வாங்கியிருக்கான். ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராடக்ட்ஸ் தான் கிராண்ட்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதனாலே ஓரளவுக்கு லெஜிட்டிமேட்டாக இதை வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கான்னு அர்த்தம். அது இல்லாமல் இது வந்து CD5யோட இன்குபேஷனாகவும் இந்த மெட்டா டிஓஎஸ் ஆனது வந்தது. பேசிக்காக இது என்ன ப்ராடக்ட்னா த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் எனேபிள்டு பேட்டில் ராயல் கேம் வித் நியூ டைம் ஆஸ் கரன்சி கான்செப்ட். ஸோ பேசிக்காக வந்து கேமும் வந்து பில்ட் பண்ணுறான். அது இல்லாமல் இவன் ஒரு ஹப் மாதிரி வந்து இருக்கும் போல் இருக்குது. இந்த பீம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பீம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவலான்ச்சியில் இந்த மெட்டா டிஓஎஸ் ரொம்ப மைக்ரோ கேப்பாக என்ன பண்ணுறோன்னா அதை தான் பெரிய அளவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே வந்து மெட்டா டிஓஎஸ்லாம் ஒரு டீசெண்டான ஒரு ப்ளேவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இதெல்லாம் பெரிய அளவுலலாம் வந்து போட மாட்டேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த இதுவுமே காட்டுறேன். நான் ஒரு $400 பக்கம் இப்போ அவலான்ச் எக்கோசிஸ்டமில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். மெட்டா டிஓஎஸில் மேபி நான் வந்து இதுலேயுமே ஒரு பெரிய அளவில் இருந்தில்ல ஒரு $50 போட்டோன்னா கூட இந்த இடத்துலேருந்து ஒரு 10 மில்லியன் மார்க்கெட் கேப் போனால் கூட நம்மளுக்கு ஒரு $500 ஆனது வருது இல்லையா. பட் ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் பம்பாக இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் இப்போதைக்கு நான் அவலான்ச்சியில் கரண்ட்டாக அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிற ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி அதுவுமே வேணால் பார்ட் 2 மாதிரி போடுறேன். ஆல்ரெடி இது வீடியோ ரொம்ப பெருசாக போயிருச்சு. ஸோ 3 இது 0.0035 கிட்டத்தட்ட இப்போ வந்து 6 இருக்கான், 365 இருக்கான். ஸோ 2x தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஓகே கைஸ், ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லாஸ்ட்டில் நான் அந்த இதுவும் கிளிப்பும் காமிச்சிட்டு இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். அவலான்ச் எக்கோசிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணலான்னா ஜஸ்ட் பினான்ஸ் பைபிட்டில் இல்லை அவாக்ஸ் வந்து வாங்கிட்டு சி செயின் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எத்தேரியம் செயின் மாதிரியே வந்து வரும். அதில் நீங்கள் உங்களோட வேலெட்டுக்கு வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு ட்ரேடர் ஜோ அதாவது LFJன்னு இருக்கும். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை பேங்கோலின் அதுவுமே ஒரு டெக்ஸ்ட் தான். முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் $430 வந்து கொண்டு வந்தேன். 15 அவாக்ஸ் மேலே வந்தது. QIயில் ஒரு $150, கிம்போவில் ஒரு $130. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக மெட்டா டிஓஎஸ் செகண்ட்னு ஒரு டோக்கன் ஷேர் பண்ணியிருந்தேன், அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் அவாக்ஸில் ஒரு சில இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் அந்த ப்ரைஸ் ரீஜனுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் வாங்கலான்னு வந்திருக்கேன். இந்த வீடியோ எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை, நான் பண்ணுறதை அப்படியே உங்களுக்கு வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். இது எதுவுமே ஸ்பான்சர்ட் இல்லை. அண்ட் ஹோப் இந்த வீடியோ சம்வே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது நான் இதை வந்து வித்துட்டா கூட நான் அதில் வந்து அப்டேட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஷீட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், தனித்தனியாக ரிஸ்கி பெட்டுக்கு அது இதுன்னு. இப்போ நான் அந்த ஷீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவலான்ச்சி பிளேஸில் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எது ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம நோட் பண்ண போகிறோம். தேங்க்யூ, பை பை.